கோவில்பட்டியில் ஜூன் 1 2025 கோவில்பட்டியில் 2 மர்டர், அதாவது டபுள் மர்டர். என்னென்னா, ஒரு ஃப்ளக்ஸ் பேனர் கிழிச்ச சம்பவம், இவ்வளோ தான் விஷயம். ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அண்ட் அதில் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் சதீஷ் மாதவன் ஒரு பையன். சின்ன பசங்க தான். இவன் என்ன பண்ணியிருக்கான், பிரகதீஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தனுடைய வீட்டு பக்கத்தில் டெய்லி போய் சரக்கு அடிக்கிறது, அதனால் ஏற்பட்ட தகராறு. அதுக்கப்புறம் இந்த சதீஷ் மாதவன் இந்த பிரகதீஸ்வரன் ஏதோ பேனர் வச்சுருக்காங்க கல்யாணத்துக்கு, அதை போய் கிழிச்சிருக்கான். இதை பார்த்துட்டு மறுபடியும் 2 பேருக்கும் சண்டை ஆகி போச்சு. அப்போது இந்த சதீஷ் மாதவன்ங்கிறவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் கூட சரக்கு அடிக்கிறதுக்கு டாஸ்மார்க் போயிருக்கான். அங்கே எதர்ச்சியாக இந்த பிரகதீஸ்வரங்கிற பையனும் வெளில நின்றுட்டு இருந்திருக்கான். இது எதர்ச்சியாக நடந்த சம்பவம். அப்போது போதையில் இருந்த இவனுங்க கத்தி வச்சுருந்துருக்கிறானுங்க. அப்போ கத்தி மறைச்சி வச்சுருக்கிறானுங்க, 5 பேரும் கத்தி வச்சுருக்கிறானுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுங்க ஏற்கனவே கிரிமினல், பல கேஸ் இவனுக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு. ஆனால் வெளியில் இருப்பானுங்க. உங்களுக்கே தெரியும் அது ஏன் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு மேலே நிறைய கேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தன் மறைச்சி கத்தி வச்சிருக்கிறான், 5 பேரும் ஏதோ ஒருத்தவன் அப்படின்னா பரவாயில்ல, அந்த 5 பேருமே கத்தி வச்சிருக்கிறானுங்க அப்படின்னா அப்போ இவனுங்க ஏற்கனவே நிறையா இந்த மாதிரி அடிதடி கேஸு, கொலை கேஸு இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியுது. இப்போது மற்ற ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஊர் போலீஸ்காரங்களுக்கும் கோர்ட்டுக்கும் இவங்களுக்கு தான் தெரியும். இது என்னாச்சு, இவனுங்க போதையில் அவனை பிரகதீஸ்வரன்ற பையனை பார்த்தது, அவனை வெட்டி அங்கேயே கொண்டுட்டானுங்க. ஸ்பாட்லேயே மர்டர் ஓவர். இதை தெரிஞ்ச அரை மணி நேரத்தில் இந்த பிரகதீஸ்வரனுடைய சொந்தக்காரங்க, அந்த கேங், அந்த சதீஷ் மாதவனுடைய வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அங்கே இருந்திருக்காங்க. அவங்கள வெளில இழுத்து போட்டு அவங்கள வெட்டி கொண்டுட்டாங்க. அவன் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இதானே உங்கள் கேள்வியாக இருக்குது. வேறு வழி இல்லை, கர்மா. ஏன்னா இப்போது இவங்க போயிட்டு கேஸ் கொடுத்து போலீஸ்காரங்க கேஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு 2-3 டைம் அவன் மேலே அந்த பிரகதீஸ்வரன் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்லாம் போய் கேஸ் கொடுத்துருக்கா அப்படி இந்த செத்த பையன். ஆனால் போலீஸ்காரங்க அதை அலட்சியமாக எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ செத்துட்டான், இப்பயும் போய் அவங்க போயிட்டு சதீஷ் மாதவன் தான் கொலை பண்ணான், அவங்க கூட்டாளி தான் அப்படின்ட்டு இவன் போயிட்டு சொன்னாலும் அவங்க கேஸ் போடுவாங்க. ரொம்ப இன்சஸ்ட் பண்ணால் கேஸ் போடுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தெரியும், என்ன தெரியும்னா, கொலை கேஸ் ஆனாலும் போயிட்டு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் ஜாமீனில் வெளில வந்துடுவான் அப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் போலீஸ்காரங்களுக்கு. போலீஸ்காரங்க ஏன் இந்த மாதிரி இந்த கோவில்பட்டியில் மட்டும் இல்லை, நிறையா ஊர்களில் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா கேஸ் எடுக்க மாட்டாங்க. இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன். கேஸ் எடுக்க மாட்டாங்க, அலட்சியப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்போ இவங்க போயிட்டு போலீஸ்காரங்களே போயிட்டு காடு மேடு சாக்கடை எல்லாத்தையும் திரிஞ்சு அவன் அக்யூஸ்ட் கத்தி வச்சுருப்பான், துப்பாக்கி வச்சுருப்பான், ஏதாவது ஆயுதம் வச்சுருப்பான், அருவா, அதையெல்லாம் மீறி அவனை போய் பிடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. போலீஸ்காரங்களுக்கு 1000 ரூல்ஸ் இருக்குது. உடனேலாம் துப்பாக்கி சூடு பண்ணக்கூடாது, கிரிமினல் அடிக்கக்கூடாது, இப்படிலாம் ஏகப்பட்டது இருக்குது. இப்படி இவங்க அவன் கூட்டாளியோடு இருப்பான், வெட்ட வருவான், வெட்டுவான். இவங்க கஷ்டப்பட்டு போய் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு வந்தாலும் கோர்ட்டுக்கு போனதும் ஒரு 3 மாதத்தில் ஜாமீனில் வெளில வந்துடுவான். அவன் என்ன பண்ணுவான், போலீஸ்காரனே மிரட்டுவான். இந்த படத்துலலாம் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், நிறையா படங்களில் போலீஸ் கஷ்டப்பட்டு போய் பிடிப்பாங்க. அவன் வெளில அந்த ஹீரோவுக்கே போலீஸ்க்கு சவால் விடுவான். இது ரியல் லைஃப்லையும் இதுதான். ஏன்னா போலீஸ்காரங்களுக்கும் பொண்டாட்டி புள்ள அப்படி ஃபேமிலி எல்லாம் இருக்கும். அதனால் போலீஸ்காரங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இது இல்லை. ஸோ அவங்க இப்போ ஒன்று கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு சேர் கிடக்கு, உங்கள் அப்பாவோ இல்லை யாரோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த சேர் எடுத்து அங்கே போடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அந்த சேர் அங்கே போடுவீங்க, மறுபடியும் அந்த சேர் எடுத்து இங்கே போடு அப்படிம்பாங்க, மறுபடியும் எடுத்து வைப்பீங்க. இதையே ஒவ்வொரு டைமும் இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனும் மைண்டு டென்ஷனும் தான் ஆகும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கிரிமினலை பிடிச்சிட்டு போகிறோம், பார்த்தா 15 நாளில் அவன் வெளில இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு எப்படி அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் வரும்? புரியுதா? எல்லாத்துக்கும் போலீஸ்காரங்களே போலீஸ் தூங்குகிறதா, குற்றம் நடக்குது அப்படின்லாம் இது பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு 99% போலீஸ்காரங்க நம்ம போலீஸ் ஆகணும், மக்களுக்கு ஒரு இது பண்ணணும், சேவை பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் வராங்க, வேலைக்கே சேர்றாங்க. ஆனால் இவங்க பிடிக்கிற 99% கிரிமினல்ஸ் வெளியில் தான் இருக்காங்க. பிடிச்சா ஒரு 3 மாதத்தில் ஜாமீன், ஒரு 6 மாதத்தில் ஜாமீன், அதிகபட்சம் 1 வருஷம் கூட தண்டனை அனுபவிக்க மாட்டாங்க. இவங்க பிடிக்கிற கிரிமினல்ஸ் வெளியில் இருக்காங்க. ஜாமீன் பெயில், ஜாமீன் பெயில் அப்படின்னு வந்தால் எப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்? இதுவே எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான். போலீஸ்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க பிடிச்சிட்டு போகிற கிரிமினலை ஜாமீன்ட்டு ஒரு 3 மாதத்தில் வெளில வரான்னு வச்சுக்கோங்க, போயிட்டு மூஞ்சி மேலே ஒரே மிதி, நான் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தா ஜாமீனில் எப்படி அப்படின்னு முக்கியமான மேலே இருக்கிற ஒருத்தனை மூஞ்சி மேலே ஒரே மிதிச்சா இதெல்லாம் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக பல குற்ற வழக்குகள் இருக்குது. ஆனால் வெளில தான் இருப்பாங்க. அவனுக்கும்
நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. இதே முதல்ல ஒரு குற்ற வழக்கு, அதில் முழுசாக ஒரு தண்டனை அவனுக்கு கிடைச்சா அவனும் திருந்தி ஜெயிலுக்கு போய் திருந்தி வந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு 3 மாதத்தில் ஜாமீன் 15 நாளில் ஜாமீன் கொடுத்து வெளிலன்னா அவனுக்கு தண்டனை கிடைக்கல, மறுபடியும் குற்றம் பண்ணிகிட்டே தானே இருப்பான். எதுக்கு திருந்தணும்? அவன் ஒரு 10-15 குற்ற வழக்கு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆவான்னா அவனுக்கு எதிரிகள் அதிகமாவாங்க. அவனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது. கெத்து அப்படின்னு இருக்கலாம், ஆனால் பயந்துக்கிட்டே வாழ்வான். இவர் இந்த மதுரையில் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, ராக்கெட் ராஜாவா அவர் பேர், ராக்கெட் ராஜா. அவர் இந்த மேடைகள்லாம் பேசும்போது கூட சொல்லியிருப்பார், ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட நான் பார்த்தேன். எல்லாம் படைபலம் பணபலம் எல்லாம் இருந்தால் நாங்கள் பிரச்சனை, வெளியில் ஒரு நிம்மதியாக போக முடியல, வெளியில் ஒரு 4 பேர் கூட பழக முடியல, நிம்மதியான வாழ்க்கையே இல்லை. ஏன்னா அவர் தனியாக எங்கேயும் போக முடியாது, அவருக்கு எதிரிகள் ஏகப்பட்டு போட்டுருவாங்க. உயிர் பயம், இந்த மாதிரி ஒவ்வொரு கிரிமினலுக்கும் இந்த மாதிரி வரும். ஏன்னா ஒரு 4-5 கேஸ் வாங்கிட்டான்னா அவனுக்கு எதிரிகள் அதிகமாகிடுவாங்க. அப்போது ஆப்வியஸாக அவனுக்கு வந்து தனியாக இது போய் பண்ண முடியாது. இந்த திருட்டு வழக்கு அதெல்லாம் பாருங்கள், ஏன் செயின் பறிப்பு வழக்கே பாருங்கள். செயின் பறிச்சுட்டு போகிறான்ல அவனுங்க, அவன் எல்லா அந்த செயின் பறிக்கிறவன் மேலே எல்லா வேலையும் கண்டிப்பாக ஒரு 10-15 வழக்காவது இருக்கும். எல்லாமே இந்த மாதிரி செயின் பறிப்பு வழிப்பறி இந்த மாதிரி கேஸ் தான். என்ன அவன் வீட்லேயும் பொம்பளை இருக்கும், அவன் வீட்டு பொம்பளையும் எவ்வளோ ஒருத்தன் செயின் பறிச்சுட்டு இந்த மாதிரி 1/2 கிலோமீட்டர் அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனால் அவனுக்கு அப்போ உரைக்கும். ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் வரி பணத்துலேருந்து சம்பளமாக கொடுத்துட்ருக்கோம். கோர்ட்டுக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம மக்கள் வரி பணத்துலேருந்து போகுது. அப்போ அவங்க என்ன பண்ணும், போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க, அது கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் எடுத்து இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இது ப்ரொசீஜர். கோர்ட்டில் இவனை எடுக்கவே மாட்டாங்களே, கேஸே எடுக்க மாட்டாங்களே. அப்போ ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ளேயே, ஸ்டேஷனில் இருக்கிற ஜெயிலுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியுமா? எத்தனை பேர் பத்தும்? அப்போது அவன் வெளியில் ஆப்வியஸாக அவனை வந்து வெளில தான் இருப்பான். அப்போ அவனுக்கு என்ன தோணும், ஒன்றும் பண்ணல நம்மள, அப்போ அடுத்தது பண்ணுவோம், அடுத்த சம்பவம் போயிட்டே இருப்பான். அப்படியே மீறி கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கேஸ் 15 வருஷம் 20 வருஷம். ஏன் இப்படி? ஒருத்தவன் அவனுடைய வீடு பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு வந்தால், கோர்ட்டில் நியாயம் கிடைக்கணும் வந்தால், அந்த வீடு 15-20 வருஷம் அப்படியே போட்டு கிடப்பில் போட்டு சீல் வச்சு அந்த வீடு நஞ்சு நாசமாக போய், அப்போ எதுக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க தோணுதா இல்லையா? அதான் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போனால் கேஸு அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து 3 மாதத்தில் ஜாமீன் கிடச்சிரும், எதுக்கு இவங்களை பிடிச்சிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைமையில தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களே போலீஸ்காரங்க எவ்வளோ யார்கிட்ட சிறுன்னு பேசுவாங்க, ரோட்டில் நின்றுட்டுருப்பாங்க, மாரிச்சுரையில் நின்றுட்டுருப்பாங்க, சுடுகாட்டில் நின்றுட்டுருப்பாங்க, பந்தோபஸ்துன்னு வருஷலாம் வெயில் மழை எல்லாத்துலேயும் நின்றுட்டுருப்பாங்க. ஆனால் இவங்க போடுற எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான். 15 நாளில் அந்த எஃபோர்ட் ஜாமீன் கிடச்சிரும். இவங்க எவ்வளோ தான் எந்தெந்த கேஸ் தரமாக உள்ளே இருப்பாங்க, ரொம்ப மக்கள் அதிகமாக பேசுனாங்க, மக்களுக்கு இதெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு போச்சு அப்படின்னா மட்டும்தான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி உள்ளே இருக்கும். இது எல்லாம் பாருங்கள், இந்த வாணியம்பாடியாக வெள்ளூரில் ஒரு கர்ப்பிணி பொண்ணு, ஒரு 4 மாதம் கர்ப்பிணி பொண்ணு ரயிலில் இருந்து தள்ளி விட்டானே, அவன் போன வருஷம் 2022 ஒரு கொலை பண்ணியிருக்கான். சென்னையிலேருந்து ஒரு பொண்ணை வர வச்சு 9 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கான். அப்போ ஒரு கொலை கேஸ், ஒரு கொலை, அந்த பொண்ணை எப்படி கொடூரமாக கொலை பண்ணான்னு தெரியுமா அவங்களுக்கு? அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணி, அதாவது அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணியிருக்கு, அதை ஏமாற்றி அது கூட வன்புணர்வு பண்ணி தலையில் கல்லை போட்டு கொண்டான். இதுவே அவனுக்கு அந்த ஜாமீன் கொடுத்த ஜட்ஜோடைய பொண்ணாக இருந்தால் ஜாமீன் கொடுத்துருப்பானா? அப்போ போலீஸ் என்ன தான் கஷ்டப்பட்டு மூளையை கசக்கி எவன் கொலை பண்ணியிருப்பான், எவன் எதுன்னு துப்பு தொலைக்கி பிடிச்சிட்டு வந்தால் தண்டனை கொடுக்காம 3 மாதத்தில் ஜாமீன் 6 மாதத்தில் ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புறானுங்களே. அப்போ இவனுங்களை என்ன பண்ணுறது? பெரிய பதவி படித்தவனுங்க, மெத்த படித்தவனுங்க மண்ணாங்கட்டின்ட்டு இருந்துட்டு ஒரு பேசிக் புத்தி வேணாமா? இவன் வெளியில் போனான்னா இவனுக்கு ஜாமீன் கொடுத்தா இவன் போய் இந்த இது ஏற்கனவே இத்தனை வழக்கு இருக்குது, எப்படி ஜாமீன் கொடுக்குறான்? அப்போ மக்களை என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? எல்லாத்துக்கும் போலீஸு. நீங்கள் போலீஸாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற வேலைக்கு மதிப்பில்லை. நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு போய் கிரிமினல் பிடிச்சிட்டு வந்தாலும் அவன் வெளியில் வந்துடுவான், சீக்கிரம் வந்துடுவான். அவன் உங்கள் முன்னாடியே வந்து ஏகத்தாளம் பேசுவான். எத்தனை கிரிமினல் வந்து போலீஸ் கிரிமினலுக்கு ஒரு கேஸு அழகாக முழு தண்டனை கொடுத்தா அவன் திருந்தி வெளில வந்து அவனும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வான். அவனை கிரிமினல் ஆக்குறதே இந்த ஜாமீன் கொடுக்குறது, பெயில் கொடுக்குறது. இதனால தான் அவன் கிரிமினல் மேலே கிரிமினல் ஆகிட்டே இருக்கான். என்ன மாதிரி நாடகம் இது? ஆனால் இழிச்ச வாயனுங்க போலீஸு மாட்டிக்கிட்டானுங்க, எல்லாத்துக்கும் போலீஸ்காரனுங்க. ஆனால் பேசிக்கான வில்லனுங்க யாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன மாதிரி மக்கள் ராணிங்களாம்? ஸோ இப்போயாவது புரிஞ்சுக்குங்க. நியூஸ் பார்க்கும்போது இவர் மேல் ஏற்கனவே இத்தனை ஊர்களில் வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இதுலேயும்.
அப்போயே புரிஞ்சுக்கணும். அப்போ இத்தனை வழக்கு இருக்கிறவன் எப்படி வெளில இருக்கான்? A+ குற்றவாளி, சரித்திர பதிவேடு குற்றவாளி. இது எப்படி சரித்திர பதிவேடு குற்றவாளி? 8 கொலை 10 கொலை பண்ணவன்லாம் எப்படி வெளில இருக்கான்? யார் அவனுக்கு ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புறது? அப்போ போலீஸ் பிடிச்சி அவனை கூப்பிட்டு போய் நிறுத்தினா நோகாமல் ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்பிச்சா அப்போ மறுபடியும் அவன் தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஆக மொத்தம் போலீஸ் மட்டும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேறு எது விஷயங்களா?